ஸ்ரீ குருபியோ நமக. கமலா நாராயணன் ஹியர். போன எபிசோடில் பாட்டெல்லாம் கற்றுன்ட்ருப்பேன். புத்தாண்டு நன்னா மகிழ்ச்சியாக கொண்டாடியிருப்பேன். விஷுக்கனி எல்லாம் நன்னா மகிழ்ச்சியாக கொண்டாடியிருப்பேன் நம்புகிறேன். இப்போது என்னோடய சகி கல்யாணி ராகத்தோட சக்தி பீடத்தை உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பா. அதை கேட்டு பாடம் பண்ணிக்க. பல்லவி. நந்திபுர மழகூர நந்திபுர மழகூர கொல்லோவிரேகோ கொல்லோவிரேகோ நந்தினி நந்தினி கல்யாணி கல்யாணி மகமாயே மகமாயே நந்திபுர மழகூர கொல்லோவிருக்கோ நந்திபுர மழகூர கொல்லோவிருக்கோ நந்தினி கல்யாணி நந்தினி கல்யாணி மகமாயே மகமாயே நந்திபுர மழகூர கொல்லோவிருக்கோ நந்தினி நந்தினி கல்யாணி கல்யாணி நந்தினி கல்யாணி நந்தினி கல்யாணி மகமாயே மகமாயே நந்திபுர மழகூர கொல்லோவிருக்கோ நந்தினி கல்யாணி மகமாயே நந்திபுர மழகூர கொல்லோவிருக்கோ நந்தினி கல்யாணி மகமாயே நந்திபுர மழகூர. அனுபல்லவி. நந்திகேஸ்வரர் கிசைந்த நாயகியே நந்திகேஸ்வரர் கிசைந்த நாயகியே நந்திகேஸ்வரர் கிசைந்த நாயகியே நந்திகேஸ்வரர் கிசைந்த நாயகியே தந்திர மாந்திர தந்திர மாந்திர உபாசனைக்குரிய தாயே உபாசனைக்குரிய தாயே தந்திர மாந்திர உபாசனைக்குரிய தாயே தந்திர மாந்திர உபாசனைக்குரிய தாயே தந்திர மாந்திர உபாசனைக்குரிய தாயே நந்திபுர மழகூர. சரணம். மந்தியாம் மனதை மந்தியாம் மனதை
அடக்கி விந்தையாம் அடக்கி விந்தையாம் மந்தியாம் மனதை அடக்கி விந்தையாம் மந்தியாம் மனதை அடக்கி விந்தையாம் ஆத்மானுபவம் ஆத்மானுபவம் மேலோங்க மேலோங்க ஆத்மானுபவம் மேலோங்க ஆத்மானுபவம் மேலோங்க உவந்தருளோனில் உவந்தருளோனில் கருணை கடாட்சம் கருணை கடாட்சம் உவந்தருளோனில் கருணை கடாட்சம் உவந்தருளோனில் கருணை கடாட்சம் சேர்ந்தோர்க்கினி சேர்ந்தோர்க்கினி இருவினைகளும் உண்டோ இருவினைகளும் உண்டோ சேர்ந்தோர்க்கினி இருவினைகளும் உண்டோ சேர்ந்தோர்க்கினி இருவினைகளும் உண்டோ துரிதகாலம் அந்த மாதியற்ற பரமனு குகந்த அந்த மாதியற்ற பரமனு குகந்த செல்வியே சுகபாணியே செல்வியே சுகபாணியே அந்த மாதியற்ற பரமனு குகந்த செல்வியே சுகபாணியே அந்த மாதியற்ற பரமனு குகந்த செல்வியே சுகபாணியே கந்தனையின்ற ஜெகநாயகியனில கந்தனையின்ற ஜெகநாயகியனில கந்தரர் கோபமுற்ற சிவகாமியே கந்தரர் கோபமுற்ற சிவகாமியே அந்த மாதியற்ற பரமனு குகந்த செல்வியே சுகபாணியே கந்தனையின்ற ஜெகநாயகியனில கந்தரர் கோபமுற்ற சிவகாமியே இப்போ முழு பாட்டும் பார்க்கலாம். நந்திபுர மழகுர கொலுவிருக்கும் நந்தினி நந்திபுர மழகுர கொலுவிருக்கும் நந்தினி கல்யாணி மகாமாயே 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 நந்திபுர மழகுர நந்திகேஸ்வரர் கிசைந்த நாயகியே
நந்திகேஸ்வரர்க்கிசைந்த நாயகியே நந்திகேஸ்வரர்க்கிசைந்த நாயகியே தந்திர மந்திர உபாசனைக்குரிய தாயே நந்திகேஸ்வரர்க்கிசைந்த நாயகியே தந்திர மந்திர உபாசனைக்குரிய தாயே நந்திபுரமழகுர மந்தியா மனதை அடக்கி விந்தையா ஆத்மானுபவம் மேலோங்க மந்தியா மனதை அடக்கி விந்தையா ஆத்மானுபவம் மேலோங்க உவந்தருளோனில் கருணை கடாட்சம் உவந்தருளோனில் கருணை கடாட்சம் சேர்ந்தோர்கினி இருவினைகளும் உண்டோ உவந்தருளோனில் கருணை கடாட்சம் சேர்ந்தோர்கினி இருவினைகளும் உண்டோ அந்த மாதியற்ற பரமனு குகந்த செல்வியே சுகபாணியே கந்தனையின்ற ஜெகநாயகியே நீல கந்தரர் கோபாகமுற்ற சிவகாமியே நந்திபுரமழகுர அந்த மாதியற்ற பரமனு குகந்த செல்வியே சுகபாணியே கந்தனையின்ற ஜெகநாயகியே நீல கந்தரர் கோபாகமுற்ற சிவகாமியே நந்திபுரமழகுர கொல்லோவிரு கோனந்தினி கல்யாணி மகாமாயே நந்திபுரமழகுர கொல்லோவிரு கோனந்தினி இப்போ கல்யாணி ராகத்தோட பாட்டை முழுக்க கேட்டிருப்பேன். என்னோட சக்கி ரொம்ப நன்னா பாடியிருக்கா. பல்லவி அனுபல்லவி சரணம்லாம் ரெண்டு தடவை பாடி நன்னா கற்றுக்கலாம் கேட்டு அந்த மாதிரி பாடியிருக்கா. அது தவிர கடைசியில் முழுசு பாட்டும் பாடி காமிச்சிருக்கா. நன்னா கேட்டு நன்னா பாடம் பண்ணிக்கோங்க. முதல் தரம் கேட்டுக்கோங்க, ரெண்டாம் தரம் நீங்களும் கூட பாடி பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாவது சக்தி பீடத்துக்கு போக போகிறோம். 34வது சக்தி பீடம். இது உத்கல பீடம்னு பேர். தேவியோட தொப்புள் விழுந்த இடம். தேவியோட பேர் விமலா. அங்கே தேவியை காவல் காக்கிறவர் ஜெகநாதர். க்ஷேத்திரத்தோட பேர் ஜெகநாதம் பூரி அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இதை நான் ஆனந்த பெருவி ராகத்தில் இந்த பாட்டு ஆரம்பிச்சிருக்கு. இந்த பீடம் ஆனந்த பெருவி ராகம் எப்படின்னாக்க நட்டபைரவி ராகத்தில் மேள ராகத்தில் ஜன்னியமாக இருக்குது. இந்த நட்டபைரவி மேள ராகத்தில் ஜன்னியமாக இருந்தால் கூட இப்போ நட்டபைரவியில் எப்படின்னாக்கா எல்லா ஸ்வரமுமே இருக்குது. நட்டபைரவி பாடி காமிக்கணும்னாக்க சரி க சரி க ம பத நீ ச நீ த ப ம க ரி ச ப பத அப்படி வரும். அதாவது நட்டபைரவி ராகத்தில் தெய்வம் நம்பர் 1. அப்படி பைரவி ராகத்துக்கு வரிசை என்னன்னா ஆரோகணத்தில் சகரி க ம பத நீ ச
சனி த ப மகரி சா. ஆரோகணம் வரிச்சே சின்ன தெய்வத்தம் வந்துடுது. அவரோகணம் வரிச்சே ஆரோகணத்தில் சகரி க சக சகரி க ம பத அப்படின்னு படிக்கிறோம். அவரோகணத்தில் சனி த ப மகரி சா. இப்போ ஆனந்த பேரி வரிச்சு எப்படி வருதுனாக்க சகரி க ம பத ப ச சனி த ப மகரி சா அப்படின்னு வருது. இது என்னன்னாக்க ஆனந்த பேரியிலேருந்து ரெண்டு பக்கமுமே செகண்டு தெய்வதம் தான் வருது. அதை நம்ம கவனிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தெய்வதம் அதில் ஆனந்த பேரில் வரல. பாஷாங்கமே ரெண்டு ஆரோண வர்ணத்துலேயும் வருது. இப்போ நான் அதை உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். 34ஆம் பீடம் உத்கலம் தேவியின் தொப்புள் வீந்த இடமும் மனதே விமலா என்ற பெயருடன் ஜெகநாதர் காத்திட ஜெகநாதம் பூரி என்ற திவ்ய கஷேத்திரத்தில் தேவி அமர்ந்து நம்மையெல்லாம் காத்தருள்வ. இப்போ இதை நான் சும்மா அந்த ராகத்துக்கோசரம் விருத்தமாக பாடி காமிச்சிருக்கேன். இதுலேருந்து நம்ம தேவியோட பீடத்தோட விவரங்கள்லாம் நம்ம நன்னா தெரிஞ்சுக்கலாம். ஏன் இது விருத்தமாக நான் பாடினேன்னாக்கா எல்லாம் எப்போதுமே ஒரு பாட்டு பாடிச்சே ஒரு ராக ஆலாபனை இந்த பாட்டை பற்றி கொஞ்சம் ராக ஆலாபனை பண்ணிவிட்டு நம்ம எடுத்தாக்க இந்த பாட்டு ஈஸியாக வரும். அதே மாதிரி இதையும் அந்த மாதிரி ஆலாபனை மாதிரி கொஞ்சம் விருத்தமாக பாடிட்டு இந்த பாட்டை எடுத்தாக்க எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குங்கிற ஒரு சின்ன ஒரு எண்ணம். அதனால இதை நம்ம இப்படி பாடுறோம். இப்போ இதை என்னன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதை என்னோடய தோழி பாட்டு அடுத்த இதில் சொல்லி கொடுப்பா. ராதே கிருஷ்ணா.